ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பேபாலில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டாக் சைட்ஸில் லிங்க் பண்ணுறது, அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இந்த வீடியோ பண்ண சொல்லி கேட்டுகிட்டு இருந்தீங்க. நிறைய பேருக்கு டவுட்ஸும் இருந்துச்சு. ஸோ அந்த டவுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் கமெண்ட்ஸ்லையோ இல்லை வந்து டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி கேட்குறவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லையோ நான் ரிப்ளை பண்ணி அவங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் ஓகே இதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுல்லாக இதை பற்றின ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேபாலில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதை எப்படி ஸ்டாக் சைட்ஸில் லிங்க் பண்ணுறது, அதை பற்றி இந்த ஃபுல் வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா, கீழே தெரிய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இதுலேயும் நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க பேபாலில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பேபாலில் ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேபாலோட வெப்சைட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட்டு பேபால் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே வர வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும். ஸோ இந்த paypal.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் இப்படி தான் ஹோம் பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஒன்று வந்து பர்சனல், இன்னொன்று வந்து பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ பர்சனல் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மணி டிரான்சாக்ஷன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யாரொருத்தவங்க மணி அனுப்புகிறாங்க, அதை நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கணும். இல்லை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இல்லை ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணுறது தெரியுமா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் இந்த பர்சனல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் ஏதோ சேல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி, இல்லை நீங்கள் ஏதோ ஆர்ட் ஒர்க்கு ஏதோ ஒன்று சேல் பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு இல்லை நீங்கள் ஒரு பெரிய ஒரு கம்பெனி மாதிரி வச்சு நடத்துகிறீங்க, அங்கே உங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி. ஸோ அதில் வந்து நம்ம எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி. நம்மளுக்கு வந்து ஸ்டாக் சைட்ஸில் வந்து மணி சேல் ஆகும். அதை வந்து அந்த ஸ்டாக் சைட்ஸ்லேயே நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எந்த ஆப்ஷன் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனல் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். நான் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தான் நான் வந்து என்னோட பேபால் அக்கௌண்ட்டை நான் வந்து என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், பர்சனல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட ஐடியை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக. ஸோ அதனால் அதை நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய ஐடியை நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே என்னோடய மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ நான் மொபைல் நம்பரை நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போது என்னோடய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நான் டைப் பண்ணணும். ஸோ ஓடிபி டைப் பண்ணோன்னா பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ இப்போ வந்து நான் ஏதோ ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட். அப்புறம் இங்கே நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் வந்து என்னோடய பேர், லாஸ்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் கொடுக்குறேன். ஓகேங்களா? நேஷ்னாலிட்டி இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபில் பண்ணிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ், எந்த சிட்டி, நீங்கள் ஸ்டேட்டு அதெல்லாம் கேட்குது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு, பின்கோடு எல்லாமே நான் வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் கீழே ரெண்டு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க, கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எல்லாம் அக்ரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுலேயே செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அக்ரி அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்மளோட ஆர்பிஐ கைடன்ஸ் மாதிரி நம்ம வந்து இந்த பேபால் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து கேஒய்சி வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த கேஒய்சிக்கு என்னென்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் தேவைப்படுது. அப்புறம் பேசிக் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் காப்பி ஆஃப் யுவர் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்போயே வந்து பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டூ இட் லேட்டர் கொடுத்து பண்ணிக்கலாம். நம்ம இப்போயே பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேன் கார்டு நம்பர், நீங்கள் எந்த ஜெண்டர், அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து உங்கள் பேன் கார்டு நம்பர் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா?
ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் அந்த பேசிக் டீல்ஸ்லாம் கிடைச்சி பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணால் இந்த ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இன்னொரு வாட்டி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு நேம் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே கொடுங்க. ஓகேங்களா. ஸோ பேன் கார்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கோ, ஃபஸ்ட்டு ஒரு பேன் கார்டு எடுத்துப்பாங்க. ஸோ பேன் கார்டில் உங்களுக்கு நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அதே மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், பேன் கார்டு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் அப்ரூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பி போயிட்டு என்ன பண்ணணும், நேம்லாம் சேஞ்ச் பண்ணணும். நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. அதுக்கு ஒரு 2 to 3 days ஆகும். ஸோ அதனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ பேன் கார்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா பேரோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நேம் வந்து என்ன இருக்கோ அது உங்கள் பேர் இருந்துச்சுன்னா உங்கள் பேர் வந்து வித்து சில பேருக்கு வந்து இனிஷியலோடு இருக்கும். இனிஷியல் இருந்துச்சுன்னா அதே மாதிரி கொடுங்க. ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்தது வந்து அப்பா பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. ஓகேங்களா. ஸோ அதில் என்ன ஸ்பெல்லிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டெபிட் கார்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பேங்க்கை வந்து லிங்க் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து உங்கள் கார்டையோ இல்லை பேங்க்கையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ லிங்க் டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஸோ அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்கள் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்பைரி டேட், அந்த கார்டோட எக்ஸ்பைரி டேட், அப்புறம் சிவிவி நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து லிங்க் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கார்டு லிங்க் ஆகிடும். ஓகேங்களா. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜஸ்ட் அந்த வெரிஃபிகேஷன் ஓடிபி மாதிரி வரும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட் மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் பேங்க்கை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் பேங்க்கு இல்லை லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது தெரியுதுன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐன்னு வச்சிங்களேன். ஸோ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் இருக்குது, சவுத் இந்தியன் பேங்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த பேங்க்லாம் இருக்குது. ஓகேங்களா. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்னா இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்கள் பேங்க்கை சர்ச் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உங்கள் பேங்க் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் என்ன கேட்குறாங்கன்னா அது என்ன ஸ்டேட்னு கேட்பாங்க, எந்த சிட்டியில் இருக்குது, எந்த லொக்கேஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா. இதே டேரெக்டாக ஐஎஃப்எஸ்சி கோட்னா உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சி கோட் தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோடை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. டைப் பண்ணிட்டு லிங்க் யுவர் பேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், லிங்க் ஆகிடும். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லிங்க் பண்ணும்போது என்ன இருப்பாங்கன்னா ஒரு ₹1 வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க, அனுப்பி திருப்பி அதை வித்ட்ரா பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ₹1 நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ₹1 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி அதை திருப்பி வித்ட்ரா பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் லிங்க் ஆகிடும். ஸோ லிங்க் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு இல்லை நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆட் பண்ணிங்கன்னா அது காமிக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒயில் ஷாப்பிங்க்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ எங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபண்டை வித்ட்ரா பண்ணுது, அதாவது உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மணி ஸோ பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்த அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துங்க. ஸோ உங்கள் டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணும்போது மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. நீங்கள் பே பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதே பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா நீங்கள் உங்களுக்கு பேபாலுக்கு வந்த அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபினால நம்ம வந்து கண்டிப்பாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா. அப்போ தான் பேபாலுக்கு நீங்கள் அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா இங்கே இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அன்கன்ஃபார்ம்டுன்னு இருக்கும். ஓகேங்களா. அதை கன்ஃபார்ம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. அதுக்கு இந்த 3 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 3 டாட்ஸு, இதை கொடுத்து கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கன்ஃபார்ம் வித் கூகுள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கிறது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலை லாகின் பண்ணி அதில் நீங்கள் என்ன பண்ணணும், லிங்க் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிச்சிடும். அவ்வளோதான்.
ஓகேங்களா. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேங்களா. அப்புறம் இதில் வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா சென்ட் அண்ட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து இதில் அக்ரி அண்ட் கன்டினியூ கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் அது கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க, மணி சென்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கீங்களா, ஸோ இது எல்லாமே வந்து இங்கே டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அது மாதிரி பேமெண்ட் மெத்தட்ஸ்னு போனீங்கன்னா இதில் நீங்கள் வந்து எப்படி உங்கள் கிரெடிட் கார்டு ஆட் பண்ணியிருக்கீங்களா, டெபிட் கார்டு ஆட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்களா, அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் நான் எதுவும் ஆட் பண்ணல, அதனால எங்களுக்கு எப்படி காமிக்குது. நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே காமிக்கும். நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனால ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆக்டிவிட்டி போனீங்க அப்படின்னா என்ன மாதிரி ட்ரான்சாக்ஷன்லாம் என்ன நடந்திருக்கு, லாஸ்ட்டு 90 டேஸு, ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். இல்லை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இயர் வைஸாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த ட்ரான்சாக்ஷன் ஃபுல்லாக, அதாவது சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணது, வித்ட்ரா பண்ணது எல்லாமே வந்து இதில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க பேபாலில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. நான் திருப்பி சொல்கிறேன் ஃபஸ்ட்லேருந்து. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேபால் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பர்சனல் அக்கௌண்ட் தான் தேவை. ஸோ அதனால் பர்சனல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி கேட்கும். ஸோ மெயில் ஐடியை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டு, உங்கள் நேம் கேட்கும். ஓகேங்களா. ஸோ உங்கள் நேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்கள் நேம் வந்து பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம் கொடுத்துங்க. ஓகேங்களா. அது மாதிரி லாஸ்ட் நேமும் அதே மாதிரி உங்கள் பேன் கார்டில் லாஸ்ட் நேம் உங்கள் அப்பா பேரோ இல்லை யார் பேர் இருக்கோ அந்த பேரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த், ஓகேங்களா, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேன் கார்டு இல்லை பேசிக் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இப்போ லிங்க் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அப்போயே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போயே லிங்க் பண்ணிக்கலாம். இல்லை டூ இட் லேட்டர்னு கொடுத்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்கள் செட்டிங்ஸ், அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுறப்பல இருக்கும். ஓகேங்களா. மேக்ஸிமம் அது பண்ணும்போது என்ன பண்ணிவிடுங்க, உங்கள் பேன் கார்டு எல்லாமே ஆட் பண்ணிங்க. ஒன்றும் பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. நம்ம ஆல்ரெடி காமிச்சோம் பார்த்தீங்களா. ஸோ பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க, அப்புறம் அதில் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி ப்ரீஃபில்டாக தான் இருக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளே வந்துடும். ஓகேங்களா. அப்புறம் பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்கள் பேர் அந்த மாதிரி பேசிக் பேங்க் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அது கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு. ஓகேங்களா. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டு, அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அதை நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கணும். ஸோ கார்டு மட்டும் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒன்லி ஷாப்பிங் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் பேபாலுக்கு வர அமௌண்ட்டை உங்கள் பேங்குக்கு என்ன பண்ணிக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபிலேருந்து பேபாலுக்கு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அங்கேயும் தான் நம்ம வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி காமிச்ச பேங்க் அக்கௌண்ட் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு அது மாதிரி லிங்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. அதே மாதிரி செட்டிங்ஸில் போய்ட்டு உங்கள் இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இதை தான் வந்து இவ்வளோ தாங்க வந்து பேபாலில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பேபால் அக்கௌண்ட்டை எப்படி ஸ்டாக் சைட்ஸில் வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரே ஒரு ஸ்டாக் சைட்ஸில் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் சைட்ஸில் எப்படி வந்து பேபால் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஷட்டர்ஸ்டாக் அக்கௌண்ட்லேயும் நான் லிங்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஷட்டர்ஸ்டாக் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் பே அவுட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பே அவுட் மெத்தட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் காமிக்கிறாங்க. ஓகேங்களா. பேபால் அண்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன். இதில் வந்து பேபாலை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. நம்ம பேபால் அக்கௌண்ட் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பேபாலை செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே பே அவுட் இமெயிலில் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதோட இமெயில் ஐடி இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கணும், நீங்கள் மேலே போயிட்டு சேவ் கொடுத்துக்க வேண்டியதான். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டாக் சைட்ஸில் வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணுறது. ஸோ இது மாதிரி எந்த ஸ்டாக் சைட்ஸில் நீங்கள் லிங்க் பண்ணாலுமே அந்த ஸ்டாக் சைட்ஸில் பேபாலில் செலக்ட் பண்ணிட்டு அந்த பே அவுட் மெத்தட், அதாவது இமெயில் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேபாலில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, அந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு. ஓகேங்களா. உங்கள் பேபால் அக்கௌண்ட்டுக்கு இனிமேல் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த பே அவுட் அந்த ரூல் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இவ்வளோ தாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேபாலில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி வந்து அந்த பேபால் அக்கௌண்ட்டை எப்படி ஸ்டாக் சைட்ஸில் லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம்.
இப்போ நான் அடுத்தது நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அந்த பேபாலில் எப்படி டிரான்சாக்ஷன் நடக்கும், நம்ம ஸ்டாக் சைட்லேருந்து பேபாலுக்கு எத்தனை நாளில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பேபால்லேருந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. அதுக்கும் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டாக் சைட்ஸும் ஒவ்வொரு பேமெண்ட் மெத்தட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஷட்டர் ஸ்டாக்னு எடுத்திங்கன்னா அவங்க வந்து பே அவுட் ரீச் லிமிட் ஒன்று வச்சுருப்பாங்க. ஃபார் $25 அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் ரீச் பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு மந்த் ஸ்டார்டிங்லேயும் அதை செக் பண்ணுவாங்க. உங்கள் பே அவுட் லிமிட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்களான்னு பார்ப்பாங்க. அந்த லிமிட்டை ரீச் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பேபால் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஒரு சில ஸ்டாக் சைட்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்போ வேணாலும் எந்த அமௌண்ட் வந்தாலும் ஓகே, நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் உங்கள் பேபால் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில ஸ்டாக் சைட்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து நீங்களே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், பேபால் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பேபால் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு பார்த்தீங்களா, அதாவது உங்கள் ஸ்டாக் சைட்லேருந்து பேபால் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 10 ஒர்க்கிங் டேஸ். ஓகேங்களா? மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாக் சைட்ஸ்லையும் மாறும். ஓகேங்களா? பட் மேக்ஸிமம் 7 to 10 ஒர்க்கிங் டேஸ். நல்லா கேட்டுங்க, ஒர்க்கிங் டேஸ். ஓகேங்களா? ஸோ 7 to 10 ஒர்க்கிங் டேஸ் மேக்ஸிமம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் உங்கள் பேபால் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா உங்கள் பேபால் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பேபாலில் லிங்க் பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்களா பேங்க் அக்கௌண்ட், அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அதே மாதிரி 3 to 5 ஒர்க்கிங் டேஸ் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? மினிமம் பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸில் ஆகிடும். பட் நான் சொல்கிறது மேக்ஸிமம். ஓகேங்களா? 3 to 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் உங்கள் ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வரும்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஸ்டாக் சைட்லேருந்து பேபாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுல பிரச்சனை வரலாம். ஓகேங்களா? அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேபாலில் அந்த ஸ்டாக் சைட்டில் நீங்கள் வந்து அந்த பேபாலோட லிங்க் பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்களா, அந்த பேபால் லிங்க் பண்ணும்போது நான் மெயில் ஐடி கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த மெயில் ஐடி நீங்கள் தப்பாக என்ட்ரு பண்ணிக்கலாம். பேபாலில் க்ரியேட் பண்ணும்போது மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அந்த மெயில் ஐடி கொடுக்காம உங்கள் ஸ்டாக் சைட்டில் அந்த பே அவுட் மெத்தடில் வேறொரு மெயில் ஐடியை கொடுத்துருப்பீங்க. அதனால இருக்கலாம். இல்லை உங்கள் பேபால் அக்கௌண்ட்லேயே என்ன பண்ணியிருக்கலாம்னா, நீங்கள் அந்த கேஒய்சிலாம் ஃபில் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. இல்லை உங்கள் பேங்க்கை வந்து வெரிஃபை பண்ணாமல் இருந்திருக்கலாம், உங்கள் மெயில் ஐடி வெரிஃபை பண்ணாமல் இருக்கலாம். இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் எதுவும் பாதியோடு நிற்கிது அப்படின்னா அதனால கூட என்ன பண்ணலாம், இந்த டிரான்சாக்ஷனை என்ன பண்ணுவாங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படியே ரிஜெக்ட் பண்ணால் என்ன ஆகுனா திருப்பி உங்கள் ஸ்டாக் சைட்ஸுக்கே அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இன்னொரு இடத்துல எங்கே பிரச்சனை வரும்னா, உங்கள் பேபால் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். பட் உங்கள் பேபால் அக்கௌண்ட்லேயும் உங்கள் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்தீங்களா, அது என்ன ஆகுனா ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது வந்து எங்கேயாவது என்னன்னு எரர் அடிக்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள் பேபாலில் நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை சரியாக வந்து என்ன பண்ணீங்க, லிங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க, வெரிஃபை பண்ணாமல் வச்சுருந்துருப்பீங்க ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பேங்கிங் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கேஒய்சி வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணாமல் அதை வெரிஃபை பண்ணாமல் இருக்கலாம். இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஏதாவது லாக் ஆகியிருக்கலாம். இல்லை அந்த இதோட அக்கௌண்ட் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, சேவிங் அக்கௌண்ட்டு இல்லை சேலரி அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இதனால கூட ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் பேங்கிங் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனை. சில பேர் வந்து இந்த ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் வந்து டிஃபால்ட்டாக பிளாக்ல இருக்கும். நம்ம உள்ளே போய் உங்கள் பேங்க் ஆன்லைன் பேங்கிங்கில் போயிட்டு அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால என்ன ஆகுனா, இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து என்ன பண்ணலாம், ஸ்டக் ஆகி இல்லை எரர் ஆகி நிற்கலாம். அப்படி இருந்தாலுமே என்ன ஆகுனா, உங்கள் பேபால் அக்கௌண்ட்டில் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆன அமௌண்ட் உங்கள் பேபால் அக்கௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். மேக்ஸிமம் 1 மந்த்துக்கு அப்புறம் என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக அந்த உங்கள் ஸ்டாக் சைட்டுக்கே ரிவர்ஸ் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பேபால் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி லிங்க் பண்ணுறது, அப்புறம் அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், என்னென்ன தப்புகள்லாம் மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம், எப்படி அந்த ட்ரான்சாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்லேயோ இல்லை கீழே தெரிய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லேயோ நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.